சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 31ஆம் நாள். பிரதமை திதி காலை 11:51 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல சம்பவங்கள், வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, சில நல்ல அடையாளங்கள், அற்புதமான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக, தாராபலம் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய, ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல விதமான செயல்கள், சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். உடம்பில் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ, டெஸ்ட் எடுத்து பார்த்தா அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்ற மாதிரியாக பயந்து கொண்டே இருந்தவர்கள் எல்லாருக்கும்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்கன்ற ஒரு நல்லவைகள் மனதில் தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. வீடு சார்ந்த விஷயங்கள்லையும், ஒரு வீட்டடி மனம் வாங்கி வீடு கட்ட முடியாமல் இருக்கிறேன், அல்லது பேஸ்மெண்ட்டு மட்டும் போட்டிருக்கிறேன், இன்னும் வீடு கட்ட ஆரம்பிக்கலை, அதற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம், பணம்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் சரியாக வரலங்கன்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயத்திலையும் எதையும் முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு ஆதரவு, சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்தவர்கள், அம்மாவை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, அம்மா அப்படி செய்கின்றாங்க, இப்படி செய்கின்றாங்க, நம்ம இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதனால் அம்மாக்கிட்ட ஒரு பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கின்ற மாதிரியாக தாய் சொல்லை தவிர்த்து கொண்டு வந்திருந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அவர்கள் சொல் பேச்சு கேட்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு டெலிஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் வேலை செய்கிறவங்க, செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க, செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் முன்னேற்றங்கள், கொஞ்சம் தொழில் மேன்மைகள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் பிரயோஜனமே இல்லைங்க, நான் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அல்லது கொடுப்பதை கூட அவங்க சரியாக உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. ஒரு தம்பிக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், சரியாக இல்லை, வேலை வாங்கி கொடுத்தேன், சரியாக இல்லை, தங்கச்சி வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்ட்டு ஒரு உண்மையான அண்ணனாகவோ அக்காளாகவோ தம்பி தங்கைகளின் மீது கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களிடமிருந்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. உங்களுடைய திறமைகள் எந்த துறைகளில் இருக்கிறதோ அதே துறைகளில் உங்களுடைய திறமையை காட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பணலாபங்கள், தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. குடும்பம் அமையக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம். சந்திரனும் குருவும் இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலிமையாக சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, இது ஒரு பெரிய யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. ஆக இதுவரைக்குமே அந்த தொழிலில் சம்பாதிக்க முடியல, இந்த வியாபாரத்தில் சம்பாதிக்க முடியல, இந்த இடத்துலேருந்து என்னுடைய பணம் போய் மாட்டிக்கிச்சு, நான் உழைச்ச பணம் தான், வாங்கினவர் வாங்கினார், விற்றவர் விற்றார், எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் போயிட்டாங்களேன்ற மாதிரியாக பணம் சார்ந்த விஷயங்களில் குறையோடு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய உண்மையான பணம் எங்கேயும் போயிடாது, இந்த இடத்துல இந்த நடவடிக்கையின் மூலமாக வந்துடுன்ற மாதிரியாக சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. ஓய்வூதிய பணப்பலன்கள், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இன்னும் அந்த பெனிஃபிட் கிடைக்கல, பிஎஃப் கிடைக்கல, கிராஜுவிட்டி கிடைக்கலன்ற மாதிரியாக தனக்கு வந்து சேர வேண்டிய பணத்திற்காக கொஞ்சம் இழுபறி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ள பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு.
ராசியிலே இன்றைக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் திடமாக இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறது, யாரை நம்புறது, எதை நம்ப வேண்டான்றதில் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாகவே இருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில சோகமான ஒரு மாதிரியான அனுபவங்களால் அப்படி இப்படின்னு மனசு விட்டு போனவங்களுக்கு கூட இப்போதுக்கு மன தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4 பேர் கூடுகின்ற இடத்துல போகக்கூடிய இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உங்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் மற்றவர்களுக்கு, குறிப்பாக நண்பர்கள் உறவினர்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி நடந்துக்குவீங்க. என்னப்பா இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது, முகம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது, புத்துணர்ச்சியோடு இருக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு மற்றவங்க கேட்பாங்க இல்லையா, அது மாதிரியான நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறதுங்க. இனிமேல் கஷ்டங்கள் எதுவும் நம்மை அண்டாது என்பதை மனம் உணரக்கூடிய நாளாகவும், எல்லாவற்றிலும் சாதிக்க பிறந்திருக்கிறோம் என்பதை தீர்க்கமான ஒரு முடிவோடு செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு பயண மேன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வெண்மை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மேக்கப் துறையில் இருக்கக்கூடியவர்கள், 30-35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள், குறிப்பாக சேலை போன்ற ஒரு உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வட மாநிலங்களோடு தொழில் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து ஒரு பணத்தினால பிரச்சனை அல்லது சப்ளை பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, பொருள் போகிறதுல பிரச்சனை இருக்குன்ட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த வில்லங்கங்கள் அல்லது தடைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு, அங்கிருக்கக்கூடிய ஒருவரால் ஏதாவது நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை என இதுவரைக்கும் தொழில்துறை அமைப்புகளில் இருந்து வந்த ஒரு தடைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. ப்ரொமோஷன் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட இன்னும் ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள்ளாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இன்றைக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. லாபாதிபதி லாபத்திலேயே இருக்க 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இன்றைக்கு சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவி வழி வீட்டார்கிட்ட இருந்து எதையாவது ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நான் இப்படி ஒன்று இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், அல்லது இது வாங்க வேண்டியிருக்கு, அது வாங்க வேண்டியிருக்கு, நல்லா தானே ஒரு மச்சான் ஹெல்ப் பண்ணலாம்ல, மாமா ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மனைவி வழி நன்மைகள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. மனைவியின் பெயரால் தொழில் வைத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே கூடுதல் லாபங்கள் வரக்கூடிய தன்மை இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது எதற்கும் இல்லை. இதுலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளும் நாளைய நாளும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. எதில் வெற்றி கிடைக்கும்ன்றது உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல, வயதிற்கேற்றாற் போல தானாங்க வெற்றி. கல்வியில் வெற்றி, வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, ஆரோக்கியத்தில் வெற்றி அல்லது பொருளாதாரத்தில் வெற்றின்னு சொல்லிட்டு வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பதவி உயர்வு அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இப்போது நல்ல விதமாக முடியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். விருப்பப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இங்கே தான் வேலை செய்யணும், அங்கே தான் வேலை செய்யணும், இங்கே தான் படிக்கணும், அங்கே தான் படிக்கணும்னு இளைஞர்கள் ஒரு கோடு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கோடு அப்படியே நிலைத்து உங்களுக்கு நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. எதுலேயும் சக்ஸஸ் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விவசாய பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு பெரிய திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னத்தை விவசாயம் பண்ணி என்னத்தை வியாபாரம் பண்ணி நான் என்னத்தை அள்ளிக்கிட்டு போனேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க.
பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள், ஆண்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. எதாக இருந்தாலும் குடும்பம் இவரால் தான் நல்லபடியாக நடக்குது என்பதனால மனைவியை கணவன் பாராட்டக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5, 9 கூடியவர்கள் இன்றைக்கு 9ஆம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய ராசி வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு புத்திர பாக்கியம், சிலருக்கு வேலை பாக்கியம், சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் உழைத்தது போதும், சம்பாதித்தது போதும், மறுபடியும் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தலான்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள். அல்லது இங்கே வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, ஸ்டாண்டர்டாக இல்லையே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எங்கே வீடு கட்டலாம், எங்கே சொத்து வாங்கலாம் என்பதில் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாதவங்க, தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாதவங்க, அல்லது அப்பா பாட்டன் சொத்து கிடைக்குமான்ற ஒரு டவுட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சக்ஸஸாக இருக்கக்கூடிய வெற்றிகரமான சில வழிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். நேர்த்தி கடன்களை இன்றைக்கோ நாளைக்கோ நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க இன்னைக்கு. இன்னும் சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துறாது. ஏன்னா உங்கள் ராசிநாதனே அங்கே 8இல் உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த குரு பயிற்சி மாற்றங்கள் நடக்கிற வரைக்கும் அதிசார நிலைமைகளை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே சந்திரன் குரு சேர்க்கை ஏற்படும் என்பதால் இது சுப சந்திராஷ்டமமாகவே செயல்படும். அதுவும் அமாவாசைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமா, இதை நம்பலாமா, அது நம்பலாமா, இது நமக்கு சூட்டபுளா அல்லது தேவையில்லாததா என்கின்றதில் குழப்பங்கள் இருக்கும் என்பதால் இன்றைக்கும் நாளைக்கும் முடிவு எடுக்கிறத தள்ளி வைக்கிறது. அல்லது வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு 70 வயது பெரியவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் அந்த வீடு ஒரு ஆலயத்திற்கு சமம் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒரு அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு கேட்டு சிறியவர்கள் பெரியவர்களுடைய பேச்சையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுப சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கூட்டு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சும்மா அப்படியே வேடிக்கையாக 2-3 ஃப்ரெண்டுங்க பேசிக்கிட்டே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற அமைப்புகளில் இந்த மாதிரியான நாட்களில் தாங்க ஆரம்பிக்கும். எதுக்குப்பா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி வெட்டி பேச்சு பேசுகிறத நம்ம உபயோகமாக பண்ணோம்னா எல்லாருமே நல்லா இருப்போமேன்ட்டு ஒத்த கருத்துள்ள நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏதோ ஒன்றை ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்ற அதே நேரத்தில் இளைய பருவத்தினருக்கு காதல் திருமணத்திற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்றைக்கி பாருங்கள், பெரும்பாலும் எல்லாரும் அப்பா அம்மா பார்க்குறத விட காதல் திருமணம் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு மூடுக்கே வர்றாங்க இல்லையா. இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள், சில அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த துறைகளில் இப்போது ஆர்வம் ஏற்படும். கப்பலில் வேலை செய்யலாம் அல்லது ஆறு கடல் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கலாம் என்கின்ற ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற யோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக இருக்கும். சுபர் இன்றைக்கு சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தன்னுடைய உடம்பு மீது, தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
சிலருக்கு மட்டும் பெண்களால் கொஞ்சம் கடன்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. அத்தை சித்தி மாதிரியான ஒரு பெரிய வயதுடைய உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுப்பதற்காக ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். அல்லது சிலருக்கு மனைவி தாய் தங்கை போன்ற உறவுகளோட ஏதாவது ஒன்று கடன் வாங்கி செய்து கொடுப்பீங்க. அது ஒரு சுப கடனாகவும் இருக்கும். பரவாயில்ல, கடன் வாங்கினா கூட இவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்கன்ற மாதிரியாக உறவுகளை, பெண்வழி உறவுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏதேனும் ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு, அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள் அல்லது பணம் வரக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் காலையில் 10 மணிக்கு பிறகு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் குருவும் ராசிநாதனும் இணைந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். திடமான முடிவுகள் எடுப்பதற்கு தகுதியான நாளாக இந்த நாள் அமையும். குழப்பமே இருக்காதுங்க. இதை செய்யலாம் அல்லது அதை செய்யலாம், ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த மாதிரியான டைலமெல்லாம் நமக்கு வருதுன்ற மாதிரியாக நேற்று முந்தா நாள் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு குழப்பமான நிகழ்வுகளுக்கு இன்றைக்கு தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினரை பற்றி நான் அந்த ராசி பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஜென்மச்சனி என்பது அப்படித்தான். மீனராசிக்காரர்கள் உங்களுக்குத்தான் ஒரு மாதிரியான நெகட்டிவ் பின்னடைவுகள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மீனராசிக்காரர்கள் இருக்கின்ற குடும்பங்களில் கூட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பொருளாதார பின்னடைவுகள் அல்லது அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் ஒரு வீட்டில் 2 மீனராசி இருந்ததுன்னு வைங்க, தாய்க்கோ தகப்பனுக்கோ ஏதாவது ஒரு வகையில் தலைவலிகள் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் இந்த நிலைமை கூட இன்றைக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் நல்லவைகள் நடக்க இருக்கின்றன என்பது போன்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு அற்புத விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா, சனினாலே ஒரு பயம்தானே வருது, பயமுறுத்துகிற மாதிரி தானே பலன் சொல்கிறாங்க. 7ல் சனி இருக்குது, 8ல் சனி இருக்குது, வாக்கில் சனி இருக்குது, நாக்கில் சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனியை பற்றி பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள். ஜென்மச்சனி நடக்குதுங்க, 7ரை சனி நடக்குதுங்க, அட்டமத்து சனி நடக்குதுங்க, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க, கண்டகச்சனி நடக்குதுங்கன்னு எப்போ பார்த்தாலும் சனியை பற்றி ஒரு மாதிரியான பயமுறுத்துகின்ற அமைப்புகள் தானே இருக்குது. சனியால் நல்ல பலன்களே இல்லையா, சனியால் வாழ்ந்தவர்களே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் நீண்ட விளக்கத்தை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சனி பலம் பெற்றிருக்கும். சனி ஒரு மக்கள் தொடர்புக்கு அதிபதியான ஒரு நல்ல கிரகம். அதாவது மற்றவர்களின் மூலமான பண வரவுகளை வரிக்கக்கூடிய அமைப்பு. ஒருவர் முதலாளியாக இருக்கிறார்னு வைங்க, அவர் எப்படி முதலாளியாக இருக்கிறார்னா 10,000 பேர் 1,00,000 பேர் உழைச்சி தான் பெரிய பணக்காரராக இருப்பார். அவருக்கு கீழே ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. ஒரு 10,000 தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒருவர் பெரிய அளவில் கோடீஸ்வராக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரியாக தனக்கு உண்மையான உழைப்பாளிகள் இருக்க வேண்டுமெனில் சனியின் தயவு கண்டிப்பாக தேவை. உண்மையை சொல்லப்போனால் சனிக்குத்தான் அந்த தொழில் காரகத்துவங்கள் மற்ற கிரகங்களை விட அதிகம். நிறைய தொழில் அமைப்புகள் பார்த்திங்கன்னா சனியால் தான் வரும். ஆக சனி எப்பொழுது என்னுடைய சூட்சும வலு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் நேர்வலு பெறாமல் மறைமுகமான வலு பெற்றிருக்கிறாரோ, 3, 6, 8, 12 போன்ற இடங்களில் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறாரோ, அப்போதெல்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை அவர் செய்வாருங்க. பெரும்பாலான கோடீஸ்வரர்களுடைய ஜாதகங்களில் சனி நீச்சமாகி குருவின் பார்வையிலேயோ சுக்கிரனுடைய தொடர்புகளிலே இருப்பார். சனி நீச்சம் அடைவது என்பது உடல் உழைப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை. உடல் உழைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சனியோடைய தயவு தேவை.
உடல் உழைப்புனா அந்த தொழில் தானங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்பை வச்சு கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய தொழில். ஒரு சுத்தியல் அடிக்கிறது, ஓரளவிற்கு வண்டி இழுக்கிறது, பாரம் இழுப்பது, விவசாய தொழில்களில் கஷ்டப்பட்டு எதையாவது செய்கிறதுன்றது இல்லையா? இந்த மாதிரி இல்லாமல் சனி நீச்சத்தை அடைந்து சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு சொகுசு வாழ்க்கை அனுமதிக்கப்படுகிறது என்பது தாங்க உண்மை. சனி பொதுவாக நேர்வழி இழந்திருக்கின்ற நிலைமையில், நேர்வழி இழந்து அவர் கேந்திரத்தில் திக்பலமாக இருக்கின்ற பொழுது அபாரமான நல்ல பலன்களை சர்வ நிச்சயமாக அவர் தருவார். சனி எப்போதுமே நேரடியாக ராசி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் கொஞ்சம் குறைகள் இருக்கும். அப்போ கூட அவர் சுபத்துவமாக இருந்தால் அந்த குறைகள் வெளியே தெரியாமல் உள்ளுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சனியால் வாழ்ந்தவர்கள் இல்லையான்னு சொன்னால் ஏராளமான பேரை நம்ம கண்டிப்பாக காட்ட முடியும். சனியுடைய குணங்கள் மறைமுகமாக இருக்க வேண்டும் என்பது தாங்க ஜோதிடத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. ஆகவே சனி ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட அவர் அங்கே மறைவிடம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12 போன்ற இடங்களில் கண்டிப்பாக சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது ஒருவருக்கு கோடிக்கணக்கான அமைப்புகளை தன்னுடைய 19 வருஷ தசை அமைப்புகளில் சர்வ நிச்சயமாக கொடுப்பார். அப்படி கேந்திர கோணங்களில் இருக்கும் பொழுது நேர்வலுவை இழந்திருப்பது கண்டிப்பாக நல்லது. அப்படி நேர்வலுவை இழந்திருந்தாலும் கூட, நீச்சமாகவே இருந்தாலும் கூட, சுபத்துவம் என்கின்ற குருவின் தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்புகள் ஏற்படும் பொழுது அவருடைய தசையில் அளப்பரிய நன்மைகளை செய்வார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.